राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र मूर्ति की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। அழகான நாள் இன்று கார்த்திகை 28வது நாள். அழகான இந்த மாசத்துல விருச்சிக மாசம் அப்படின்னு தான் நம்மளுடைய மலையாளத்துல சொல்றது. அந்த மலையாள கேலண்டர் படி விருச்சிக மாசம் 28வது நாள் தான். துஞ்சத்து எழுத்தச்சல் ராமானுஜன் சொன்னபடி நாராயண பட்டத்திரி ஸ்ரீமன் நாராயணி எழுதி சமர்ப்பணம் செய்த நாள் இன்று. குரு அப்படி ஒரு கோடு போட்டு ரோடு போடணும். குரு ஒரு புள்ளி வச்சா அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். குரு இதை செய் அப்படின்னா அதை கரெக்டா பண்ணா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கலாம். நாரதர் சொன்னார், வேதவியாசர் பாகவதம் எழுதினார். நாரதர் சொன்னார், துருவன் ரொம்ப அழகாக தபஸ் பண்ணான், பிரகலாதன் தபஸ் பண்ணான். ஸோ குரு வார்த்தை, இந்த குரு வார்த்தையில ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வச்சுட்டு முயற்சி விடாமுயற்சி பண்ணணும். குரு வாக்கியத்துல டோன்ட் எக்ஸ்பெக்ட் மிராக்கிள்ஸ். அதிசயங்கள்ன்றது உங்களுடைய முயற்சிகள்னாலையும் ஸ்ரத்தையினாலையும் பக்தியினாலையும் தான் சித்திக்கும். குருவுக்கு உங்களுக்கு இதையே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது பகவான் கருணாசாகர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்லாட்டி குரு பெரியவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. குரு உங்களுக்கு சொல்றார், நீங்க ஃபாலோ பண்ண நீங்களே அந்த அதிசயங்களை உணர்வீர்கள், அனுபவிப்பீர்கள். சரியா? சமர்த்த ராமதாசர் பகவானே குரு, ராமனே குரு, ஆஞ்சநேய மூர்த்தியே குரு. அதனால 12 வயசுல வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் அவருடைய ஜாம் அங்கிருந்து பஞ்சவட்டி. அந்த காலத்து அப்படி வயக்காடு வழியாவே நடந்து போயிடுவா இல்லையா? ஸோ அப்படி நடந்து 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 நம்ம சமர்த்த ராமதாசர் ஜோரா போறார். அழகா நடந்து நடந்து பஞ்சவட்டியை அடைஞ்சுட்டார். பஞ்சவட்டி நேற்றையே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? 5 ஆலமரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. பஞ்சவட்டிக்கு போற வழியில தான் ராமச்சந்திரமூர்த்தி ஜடாயுவை மீட் பண்றார். பஞ்சவட்டியில தான் பகவான் ரொம்ப அழகா லக்ஷ்மணனுக்கு நீ பர்ணசாலை கட்டு அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா நம்ம
ராமச்சந்திரர் சொல்றார், ஏ லக்ஷ்மணா, நல்ல இடமா பார்த்து ஒரு ஆசிரமம் நீ கட்டு, என்ன அழகா, உனக்கெல்லாம் தெரியும்டா, காட்டுல இருந்திருக்க அவ்வளவு வருஷம், எந்த இடத்துல சீத சந்தோஷமா இருப்பாளோ, எந்த இடத்துல நீ நானும் சந்தோஷமா இருப்போம், அந்த மாதிரி நல்ல ஜலம்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த பார்த்து முதல்ல கண்டுபிடுறா. ரமதே யத்ர வைதேஹித்வம் அகம் சைவ லக்ஷ்மண தாத்ருஷோ திருஷ்யதாம் தேசக சன்னிகிருஷ்ட ஜலாசயக வனராமண்யகம் யத்ர ஜலராமண்யகம் ததா சன்னிகிருஷ்டம் ச யத்ர ஸ்யாத் சமித் புஷ்ப குஷோதகம். அந்த இடத்துல நல்ல ஜம்முனு மரங்கள்லாம் அடர்த்தியா இருக்கணும், நிறைய அப்படியே நிறைய மரங்கள் இருக்கணும். ஜலராமண்யகம், நல்ல ஜலம் இருக்கணும்பா. அந்த இடத்துக்கு பக்கத்துலயே நம்ம யஜ்யம் பண்றதுக்கு சமித்து, அப்புறமா பூஜை பண்றதுக்கு புஷ்பம், அப்புறம் தர்ப எல்லாம் இருக்கணும். அந்த கண்ணா ஏவ முக்தஸ்து ராமேன லக்ஷ்மண சம்யதாஞ்சலி சீதா சமக்ஷம் காகுத்சம் இதம் வசனம் அப்ரவீத். ராமன் சொன்னவன அழகா ராமனை பார்த்துட்டு கையை கூப்பிண்டு சீதைக்கு முன்னாடி லக்ஷ்மணன் சொன்னாராம், பரவானஸ்மி காகுத்ஸ त्वयि वर्षशतं स्थिते स्वयं तु रुचिरे देशे क्रियतामिति मां वद. ராமா, எல்லா காலத்திலையும் நீர் எஜமானன், அடியேன் தாசன். அதனால எந்த இடத்தை பார்த்தே கட்டுறா அப்படின்னு ஆக்ஞை பண்ணுங்கோ, அங்க கட்டு. அதாவது ரொம்ப அழகான ஒரு தாசிய பாவம். பகவானே, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நீ சொல்லு, நான் பண்றேன். ஸோ ஐ ஜஸ்ட் பிகம், நான் வந்து உன்னுடைய தாசனா இருக்கேன், உன்னுடைய வேலைக்காரனா இருக்கேன், உன்னுடைய அடிமையா இருக்கேன், அவ்வளவுதான். உடனே பகவான் பார்த்தா சரி. சாதாரண நம்மள எப்படி யாராவது கொண்டாடுனா சொல்லுவாங்க, எஸ் எஸ் நான் அவ்வளவு பெரிய ஆளு, ராமனே சொல்லிட்டாரு தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும் தான் சொன்னார், காட்டுலாம் உனக்கு எல்லாம் தெரியுமே சொன்னார், அப்படிதான் அப்படின்னு இந்த வரும்ல. அந்த மாதிரி சமயத்துல நம்ம உங்களோட பழைய விஷயம் நினைச்சு பாருங்களேன், உங்களை பார்த்தா உங்களுக்கே கொஞ்சம் பரிகாசமா இருக்கும், ஐயோ பாவம்னு தோணும். நிஜமாவே இது மாதிரிதானே பல பேர் இவளை கொண்டாடி 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 ஒரு பைத்தியக்காரன் ஆக்கி வச்சுட்டார்ல. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ராமனுடைய விஷயத்துல ரொம்ப அழகா அவர் சொல்லிட்டார். அப்ப உடனே ராமன் சிரிச்சானா, சுப்ரீதஸ்தவே சுப்ரீதஸ்தேன வாக்கியேன லக்ஷ்மணஸ்ய மகாத்யுதிஹி விம்ருஷன் ரோச்சயாமாசஹ தேசம் சர்வகுணான்விதம். உடனே பகவான் லக்ஷ்மணனுடைய வாக்கியத்தை சந்தோஷித்து ஏழு இப்படிதான் பார்த்துறான், ரைட், இந்த இடத்துல போய் அழகா கட்ரா அப்படின்ட்டாராம். சாஸ்திர முறைப்படி எப்படி வேணும் கட்டு அப்படின்றாரு. உடனே அழகா ஜம்முன்னு கற்றாராம் நம்முடைய லக்ஷ்மணன். சொல்லும்போது பஞ்சவதி பார்க்கணும்னு ஆசை வந்துடுறாரு. அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் நம்முடைய வால்மீகி மகரிஷி. அதான் ஆதிகவி. ஜோரா அப்படி ரொம்ப அழகா சொல்றார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியங்கள். ராமன் வந்து அந்த ஆசிரமத்தெல்லாம் பார்த்துட்டு கட்டி அணைச்சுட்டு சொல்றார், பிரீதோ ஹஸ்மி தே மகத் கர்மத்வயா கிருதம் அரிந்தம பிரதேயோ எந்நிமித்தம் தே பரிஷ்வங்கோ மயா கிருத. அறிந்தவன சத்ருகளை ஜெயிக்கக்கூடியவனே, ஒரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டா, உன்னால பண்ண இந்த காரியம் அசாத்தியமா இருக்கு,
அதுக்கு நான் உனக்கு பண்ண கிஃப்ட் ஆர் கைமாறுதான் இந்த ஆலிங்கனம். இந்த சூப்பர்ல பகவான். அது எனக்கு அனுபவம் இருக்கு. நல்லா அழகா குருஜி அம்மா சொல்ல கரெக்டா அந்த விஷயம் குருஜி அம்மா கட்டி பிடிச்சுப்பா. சமத்ரா அப்படின்பா. அந்த சமத்துன்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க, வாவ். அது அது அனுபவமே வராது நிஜமாவே. இதுக்கப்புறம் அடுத்த ராமச்சந்திர ஸ்லோகம் தான் ரொம்ப அழகு. பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண தயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதா மம. அப்பா, நீதாண்டா தர்மம் தெரிஞ்சவன், நன்றி உடையவன், இங்கீதம் தெரிஞ்சவன். அதனால எங்க அப்பா இன்னும் போகலடா, இந்த ஒருக்கா நீ தான் என்னுடைய அப்பான்னு காட்டுறாராம். அதாவது தசரதருக்கு தான் போன பிறகு ராமனை யார் பார்த்துப்பான்னு ஒரு கவலை இருந்துதான். அதனால லக்ஷ்மணா, உனக்கு தாண்டா அப்பா இல்ல, எனக்கு அப்பா நீ இருக்கடா. என்னுடைய அப்பா தசரதர் எனக்கு எதெல்லாம் பண்ணுவாரோ அத்தனையும் நீ பண்ணிட்டு இருக்கடாங்கண்ணா. அதனால உனக்கு தான் தகப்பன் இல்ல, எனக்கு தகப்பன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பகவான் அந்த இடத்துல இருந்தான். அப்பதான் ஏமந்த ருத்து வந்துதான். ரொம்ப அழகா இப்படி பஞ்சவட்டி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அங்க நம்ம ராமதாசன் வந்துட்டான். முன்னாடி நாள் சாயங்காலமே வரான். கோவிலுக்கு பின்னாடி அப்படியே போறான். கோவில் ஒரே கூட்டமாக இருந்து கோவில் பின்னாடி போனா, வாடா தாசா அப்படின்னு. யாரு? ராமன். வாடா தாசா. குருவோ பகவானோ, ரெடே தாசே, வாடி தாசி, வாடா தாசா. இது மாதிரி இந்த கோபாலவல்லி தாசன் அந்த பேர் முதல்ல குருஜி மசன். அது இந்த அந்த தாசன்ற ஒரு நாமம் இருக்கு பாருங்க, அந்த பேரோட இருக்கும்பொழுது எத்தனை இடத்துனாலும் எல்லாரும் கோபாலவல்லி தாசன் என்னடானா, என்னைக்குமே நீ வேதவல்லி தாசன் கோபாலதாசன் அப்படின்னு மனசுல ஒழிச்சுட்டே இருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பஞ்ச சம்ஸ்காரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாசிய நாமம். வைஷ்ணவ சம்பிரதாயம் எல்லாத்துலயுமே உண்டு. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தாசிய நாமம் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் தாசிய நாமம் அப்படின்றது ஒண்ணு உண்டு. இன்னாருடைய தாசன், பிரகலாத தாசன், துருவதாசன், வேததாசன், கோபாலதாசன், அது மாதிரி. சோ வாடா ராமதாசா அப்படின்னு ராமனே சொல்லிட்டாங்க. சந்தோஷம் இருக்கு. பல பல பலன்னு சொல்லிக்கிறான். அந்துட்டியாக பிறந்த நாளைக்கு பஞ்சவட்டிக்கு ஜோர். ராமன் வாழ்ந்த ஒரு ஸ்தலம் பஞ்சவட்டி. ராமன் ரொம்ப ரசிச்ச ஒரு ஸ்தலம் பஞ்சவட்டி. அகஸ்திய காட்டி கொடுத்த ஒரு ஸ்தலம் பஞ்சவட்டி. அப்ப இந்த ஆனந்தத்துல கலச்சார். பகவான் அப்பயே சொல்றான், நல்லா தபஸ் பண்ணடா, என் ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணு, நிறைய கிரந்தங்கள் எழுது, மக்களுக்கு மனோபலம் கொடு, நம்பிக்கையை கொடு, தைரியத்தை கொடு, இந்த தேசத்தை உத்தாரணம் பண்ணு, ஆஞ்சநேயனுடைய சக்தியும் என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்ககிட்ட உண்டு, சரியா அப்படின்னா. என்ன வேணும்? அத்தனை தூரம் பஞ்சவட்டி போனதுக்கு வேற என்ன வேணும்? வேற என்னதான் வேணும்? இல்ல குஷிதான், ரைட்? அப்படியே ஆனந்தத்துல தலைச்சாச்சு. அப்படியே பரமானந்தத்துல மூழ்கியாச்சு. நம்முடைய சமர்த்த ராமதாசன் ஆனந்தமா உட்காந்து ஜெபிச்சா, ஸ்ரீராம ஜெய ராம
जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम. நல்லா விடிய 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 ஜெபிச்சா. பொழுது விடிஞ்சது. அழகா கோதாவரி ஸ்நானம் பண்ணார். அவருடைய நித்திய விஷயங்கள் உண்டு இல்லையா? சூரிய நமஸ்காரம், தண்டால் எடுக்கிறது, ராமரக்ஷா ஜபம், எதுவும் மாறல். அப்பப்ப மனசுல ஒரு யோசனை வரும், அம்மாவை பத்தியும் அண்ணாவை பத்தியும். ஏன்னா அவ எனக்கு எல்லா நல்லதும் பண்ணிருக்கா, ஆனா அவளுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு ஒரு ஆதங்கம். நல்ல மனசு இல்லையா அவருக்கு. அதனால அப்பப்ப அவளை நினைச்சப்பா ஒரு பிரார்த்தனை பண்ணிப்பார். அந்த நினைவுகள்ல இருந்து அவரால் வெளியில வர முடியல. அது அப்பப்ப அவரை காயப்படுத்திட்டு தான் இருக்கு. எனக்கு அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கா, அவளுக்கு போய் நான் கெடுதல் பண்ணிட்டேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே மனசை திருப்பதி நாமஜபம் பண்ணுவார். அப்புறமா தேசத்தை பார்ப்பார். தேசத்துடைய விஷயங்களாக இது மறந்து பண்ணு நிச்சயமா தேசம் பெருசு இல்லையா? அதுக்கு முன்னாடி தன் குடும்பம், தன் சுகம்னு பெருசா தோன்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லையா? அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது. கோவில்கள் எல்லாம் கூட்டம். ஸ்ரீராம நவமி எல்லாரும் வந்திருக்கா. இவரும் போய் வரிசையில் போறார். அந்த இவ்வளவு கோமணத்தை கட்டிட்டு போறார். அது ஒன்றும் கிடையாது, கோமணம் ஒன்று தான் கட்டிப்பார். அந்த மாதிரி நிறைய சாதுக்களை பார்த்திருக்கேன் இந்த பாரத தேசத்துல. அந்த வாழ்க்கை ஒரு வெக்கமும் இருக்காது, ரொம்ப காம்பீரியமா இருப்பா. நான் சில பேர் பார்த்திருக்கேன், சாத்தியமான காம்பீரியம். அந்த ஆண் பெண் அந்த இது கூட அவளுக்கு இருக்கவே இருக்காது. பேர்பட்ட காம்பீரியம் அப்படின்னா இது ஆண் இது பெண். அவ என்ன பார்க்கறா, அவ என்ன பார்க்கலாம். இப்போ ரோட்ல போறோம், நாய் இருக்கு, மாடு இருக்கு, ஒரு கழுதை இருக்கு வச்சுக்கோங்க. நீங்க பாடி போயிட்டு இருப்பேன். இந்த மாடோ நாயோ கழுதையோ உங்களை பார்த்தாலும் உங்களுக்கு கூட ஒரு வித்தியாசம் தெரியாது. அது பெண் மாடு, ஆண் கழுதை, பெண் நாய், இந்த பேதம்லாம் தெரியாது. அது ஒரு உருவம், ஒரு ஜீவன். அந்த மாதிரி ஆண் பெண் அப்படின்ற அந்த பேதம், இல்லாட்டி சரீரம், அது மேல ஒரு ஈர்ப்பு, அது அது நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம அதை தாண்டி வரணும். அப்படி ஒரு புத்திய சித்திய பகவான் நமக்கு கொடுக்கட்டும். நிஜமாவே சரீரத்தை கடந்த அந்த ஒரு அனுபவம். சரீரம் வசதி, அதை தாண்டியும் வசதியான விஷயங்கள் உலகத்துல உண்டு. அதனால மற்ற உடம்புகள் மேல அவருக்கு வெறுப்பு அதுவும் இல்லை. நமக்கெல்லாம் சில உடம்புகள் மேல ஈர்ப்பு, சில உடம்புகள் மேல வெறுப்பு, ரெண்டுமே கிடையாது. நியூட்ரலா இருக்கார். பார்த்தா கோவிலுக்குள்ள பார்க்கிறார், ராமனை பார்க்கிறார். அவருக்கு அச்சோ என்னடா ராமான்னு ஆயிடுச்சு. ஏன்னா கோவில் அவ்வளவு அலங்காரம், அவ்வளவு மாலைகள் பகவானுக்கு. யோசிச்சு பார்க்கிறார், இது எப்படி இருந்தா என் ராமன். அழகா ஒரு பீதாம்பரம் கட்டிண்டு, ஒரு துளசி மாலையை போட்டு, ஆவரணங்கள் தரிச்சுண்டு, என்ன காம்பீரியம், என்ன அழகு, என்ன குதூகலம். இவ்வளவு மாலைகள் பகவானுக்கு. பாவம் என் ராமன். இது எவ்வளவு பிரசன்னமா இருந்தான் பிரபு. இந்த திருமுக மண்டலம், இந்த சிரிப்பு, இந்த காம்பீரியமான துணி, வாடா ராமதாசா அப்படின்ற அந்த காம்பீரியம். தன்னை பார்த்து சிரிச்சது, ரெண்டு கையை அப்படி விரிச்சு அப்படி ஆலிங்கனம் பண்ணின்றது. இந்த மூர்த்தி சாநித்தியம் ஆனா பிரத்யட்சமா பார்த்திருக்காரு இல்லையா? அவருக்கு இந்த மூர்த்தியோட சாநித்தியம் குறைவு அப்படின்னா தோணல. ஐயோ இவ்வளவு மாலைகள் போட்டிருக்காளே. நிஜமாவே கோவில் அலங்காரங்கள் குறைவா இருக்கும் பொழுதுதான் மூர்த்தியினுடைய அழகு வெளிப்படும்.
நாங்கள் கூட இப்போ துவாரகா போயிருந்தோம். அவ்வளவு அலங்காரம். ராத்திரி சயனாரத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஆயுதங்களுக்கான அந்த சங்கம் சக்கரம் கதாபதம் இதுக்கான கவச்சம் எல்லாம் எடுத்துட்டு பகவான் ரிலாக்ஸா வெறும் வஸ்திரம், மாலை கூட இல்லை. என்னமா இருந்தாரு தெரியுமா? கருப்பு, அதுவும் கொதிக்கு திங்களா போல கருப்பு ஆப்பிள் மாதிரி இருந்தது. கொழுக்கு முழுக்கு பட்டுக்குட்டி. ஐயோ அப்படின்றது, ஐயோ அப்பாடான்னு. அது வரைக்கும் நல்லா இருந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் எனக்கு என்னைக்குமே இந்த கவச்சம் போட்டு சுவாமியை பார்க்கறத சின்ன வயசு பெருசா இருக்கும். வெள்ளி கவச்சம் அப்புறமா இல்ல கவச்சங்கள்லாம் இல்லாம ஒத்த வஸ்திரத்தோட அவன் இருக்கிறதே ஒரு அழகுதான். அந்த ஒத்த வஸ்திரத்தோட அவன் இருந்து அதுல குளிச்சு அந்த ஈரம் சட்ட அவன் நிக்கிறது இன்னுமே அழகுதான். அழகன் அதோ ராமன் மனத்துக்கினிய ஆச்சு. திருப்பாவை நெருங்கின்னு இருக்கு. மார்கழி தொடக்கம். சரியா சொன்னா நார்த்துல சாந்திர மாச அடிப்படை அமாவாசை, அவளுக்கெல்லாம் மார்கழி ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா சரி ராம. அப்புறம் பார்த்தா பக்தாளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்புறம் அவரே சொல்ற வாஸ்தவம், நம்ம ஜனங்களுக்கு ஒரு பாவம் இருக்கு, பக்தி இருக்கு. இதோட கூட நம்பிக்கையும் தைரியம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசில் நினைச்சுட்டார். கொஞ்சம் 2 நாள் இருந்திருப்பாரா இருக்கும். நிறைய கூட்டம் இல்லையா பஞ்சவட்டி, எப்பொழுதுமே கூட்டம் இருக்குமே. அப்ப பார்க்கிற ஆமா எனக்கு வேற ஒரு இடம் காட்டேன். ஆனா நீ சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்கணும், நீ பதில் சொல்லணும், நிறைய கிரந்தங்கள் எழுதணும், தபஸ் பண்ணணும். அதுக்கு அமைதியா ஏகாந்தமான ஒரு ஸ்தலம் வேணும். எங்க போகிறது ராமா? எனக்கு தெரியல, எல்லாம் இந்த இடம் எல்லாமே நீ நடந்தது தானே, நீயே காட்டி கொடு அப்படின்னு பிரார்த்திச்சுட்டா. எந்த இடமா இருக்கும் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. जय सिया राम. राधे कृष्ण.